உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்ட பத்தியா? கடைசியில நீ சொன்னதானே நடந்திருக்கு. நான் சொன்ன நடக்காமே போச்சு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீதான் காரணம். எனக்கு உன் மேல சந்தேகம். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஒருத்தவங்க விரும்பி கல்யாணம் பண்றது அந்த தேசத்தோட குற்றமா? அவன் நல்லா தானே இருந்தான். சரி, ஏன் அவன் என்கிட்ட சொல்லாம இப்படி போனான்? என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த லட்சணத்துல எனக்கு இன்னைக்கு கல்யாணம். என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய கஷ்டம், வலி, வேதனை இது மட்டும்தான். எனக்கு நீ எந்த கஷ்டமோ நஷ்டமோ இது வரைக்கும் நான் சந்திச்சது இல்லை. என் வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா முதல் தரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஏமாற்றம். ஏமாந்து போய் நிக்கிறேன். நான் இவ்வளவு தூரம் அவனை நம்பினேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டு போக கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு இன்னைக்கு கல்யாணம். இந்த மனசோட நான் எப்படி இன்னொருத்தன் கையால தாலியை வாங்குவேன்? அந்த கல்யாணம் நான் எப்படி ஏத்துப்பேன்? எனக்கு அவனை லவ் பண்ண ஸ்வீட் மெமரிஸ் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. அது மட்டும்தான் வந்துட்டு போகுது. அவன் வேணா என்ன பண்ண லவ் பண்ணது பொய்யா இருக்கலாம். ஆனா நான் அவனை லவ் பண்ணது பொய் இல்லையே, நிஜம் தானே. எனக்கு அந்த நினைவுகள் மட்டும்தான் இப்ப வரை என் மனசுக்குள்ள வந்து போகுது. இப்ப கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் என்னதான் நினைச்சிட்டு இருப்பான் எனக்கு தெரியும். அவனை பத்தி ஏன் புத்தி சரியில்லாம அப்படி பேசணும் புரியல. இப்ப கூட நினைச்சுக்கிட்டு தான் இருக்கு. கல்யாண மண்டபத்துல இந்த படத்துல எல்லாம் நடக்கிற மாதிரி கடைசி நேரத்துல என் மகா கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி தாலி கட்டிட மாட்டானா அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையிலதான் இந்த புகட வேலைங்க கட்டிட்டு நிக்கிறேன். எனக்கு சத்தியமா இன்னொருத்தன் கையால தாலி கட்டிட்டு பொய்யான வாழ்க்கை வாழ முடியாது. என் மனசு ஃபுல்லா விஜய் மட்டும்தான் இருக்கான். அவனை நான் நேசிச்சது உண்மை. அவன் கூட நான் நீண்ட வருஷம் கையை கோத்துட்டு வாழணும்னு நினைச்சது உண்மை. ஆனா ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? எதுக்கு இப்படி நடக்கணும்? கடவுளே, இந்த நிமிஷமும் இருக்கிறது உண்மையில மண்டபத்துல என் வாழ்க்கையை மாத்திக்காம நான் ஒரு தைரியத்துல கிளம்பி நிக்கிறேன். எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நேற்று வரை இருந்த மகா வேற. நேற்று வரை எனக்காக மட்டும் என் வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம் நினைச்சேன். இன்னைக்கு அப்படி இல்லை. எங்க அம்மா அப்பாவும் முக்கியம். அவங்களுக்கு என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரே சந்தோஷம் இது மட்டும்தான். அதுக்காக தான் இந்த நினைக்கிறேன். ஒரு மனசா இல்ல. நீ எப்படியோ நீ இருக்கிறது உண்மை அப்படின்னு நினைச்சேனா, எங்க காதல் உண்மைன்னு நினைச்சேனா, என் விஜய் எப்படியாவது மண்டபத்துல என் கூட சேர்த்து வச்சிரு. அது போதும். அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான், அது மட்டும் எனக்கு தெரியும். என்ன பாக்குற? கல்யாணத்துக்கு போன பொண்ணா ரெடி ஆயிட்டு கையில பேப்பர் ஈவா நிக்கலன்னு பாக்குறியா? எனக்கு இந்த நிமிஷம் வர எனக்கு விஜய் வந்துருவாங்க இருக்கு. ஆனா அதே நேரம் எங்க அம்மா அப்பாவுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்தாகணும். இந்த 2 பேப்பர்ல விஜய் கார்த்திக்னு எழுதி போட்டிருக்கேன். விஜய் மட்டும் வந்துட்டு வையேன், இந்த கல்யாணம் சத்தியமா நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நானும் கண்ணு கட்டாத தூரம் எங்கேயாவது போயிடுவேனே தவிர இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. சப்போஸ் சப்போஸ் கார்த்திக் வந்துட்டு வையேன், வேற வழி இல்லை. எங்க அம்மா அப்பாவுக்காக இந்த மஞ்சள் கயிறை என் கழுத்துல வாங்கிக்கணும். கடவுளே, இப்ப மாதிரி எனக்கு ஒரு வழி வச்சு விடு. இதுல விஜய் வந்துடாதா அப்படின்னு மனசு ஏங்குது. என் விஜய் மட்டும் வந்துட்டுன்னு வையேன், கண்டிப்பா என் விஜய் கூட நீ என்ன சேர்த்து வைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் விஜய் கையை பிடிச்சி 100 வருஷம் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். போலியான வாழ்க்கை வாழ்றது நல்லது இல்ல. மனசுல ஒருத்தனை வெளியே ஒருத்தனை நினைச்சிட்டு என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் என் விஜய் கூட என்ன சேர்த்து வைப்பியா? கடவுளை, விஜய்னு வரணும், விஜய்னு வரணும். கடவுளை. கார்த்திகா, எம்மா என் பிள்ளைக்கு கல்யாணம் வந்துட்ட, என்ன அழகா இருக்கா. எம்மா என் திசையே பற்றும் போல இருக்க. மகாலட்சுமி ராணி, அந்த மகாலட்சுமியை ஒழிச்சு வச்ச மாதிரி இருக்க. என்ன அழகா இருக்க தெரியுமா மகா? கண்ணாடியில முகத்தை பாரு, நீ இன்னைக்கு ஆளே மாறி இருக்க. இன்னையில இருந்து உனக்கு புது வாழ்க்கை. கடவுள் நினைச்சது நடந்துட்டு யார் யாருக்கு என் முடிச்சு போட்டிருக்காரோ அதுபடிதான் கண்டிப்பா நடக்கும் மகா. நீ நல்லா இருப்பமா. ஐயோ என் பிள்ளை என்ன அழகா இருக்க. என்ன கல்யாணம் பொண்ணு ரெடி ஆகிட்டு போல இருக்க? காலையிலே ரெடியா நிக்கிறேன். நான் நினைச்சேன் நான் வந்து ஹேர் ஸ்டைலும் மேக்கப் எல்லாம் பண்ணணும் எதிர்பார்த்துட்டு நிப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லடி, ரொம்ப ஆர்வக்குள்ளதா தான் இருக்க. அம்மா காய்ச்சி நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? அம்மா வீட்டுல யாரையும் கூட்டிட்டு வரலையா நீ? இல்லம்மா, இனிதான் எல்லாரும் வருவாங்க. அவங்களெல்லாம் நான் கூட்டிட்டு வரணும்னு வைங்களேன். கல்யாணமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன். அம்மா எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு தெரியும்ல தம்பிக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு? ஆமாம்மா, கேள்விப்பட்டேன். தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டே அம்மாட்ட கேட்டா அம்மா மனசு கஷ்டப்படும். நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணத்தை பார்க்கறதான் நமக்கு ஒரு சந்தோஷம். அதுவும் விக்ரம் அம்மாவோட செல்ல பிள்ளை. அவங்களுக்கு கல்யாணத்தை பார்க்கணும், அவங்களுக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். கல்யாணத்தை பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அதான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட கஷ்டத்தை கொடுக்க வேண்டாமன்னு ஃபோன் பண்ணலாமா? சரி, கல்யாணம் ஆயிட்டு நல்லபடியா இருந்தா சரிதான். பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு.
நம்ம தேடி கண்டுபிடிச்சா கூட இப்படி ஒரு பொண்ணை பார்க்க முடியாது. அழகுன அழகு அவ்வளவு அழகு, குணத்துலயும் தங்கம். மொத்தத்துல நம்ம விக்ரமுக்கு ஏத்த ஜோடினே சொல்லலாம். அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டு வேலை எல்லாம் அந்த பொண்ணு தான் பார்க்கும். ஐயோ இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு எனக்கே ஆச்சரியமா இருக்குமே பாருங்களேன். காலை 5 மணிக்கே இருந்துச்சு, பாத்திரத்தை விளக்குறது என்ன, வீடு பெருக்கிறது என்ன, ஒரே வேலை மேல வேலை தான். வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல. அப்படியே காயோ பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க குடுத்துலாம் வச்சிருக்கணும். அப்ப எதுக்கு அம்மா வருத்தப்படுவாங்க? நம்ம தேடி கண்டுபிடிச்சா கூட இப்படி ஒரு பொண்ணு கிடைக்காது போல இருக்கே. நீ சொன்ன மாதிரி நான் விக்ரம குளத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணு தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. சரி பேசிட்டு இருங்க, கார் இப்ப வந்துடும். கிளம்பியாச்சு என்ன ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரேன். என்ன கல்யாண பொண்ணு வந்ததுல இருந்தே உம்முன்னு இருக்கேன். ஓ சாரி கட்டலேனா? நீ எங்க அக்கா கல்யாணம் சாரி கட்டினேன், நான் கட்டலேன் தானே முடிச்சிட்டு இருக்கேன். ஏய் சாரி எல்லாம் கட்டினா நீ விடிஞ்சிருண்டி. அது இல்லாம புடவைலாம் நிறைய கட்டின புடவையா தான் இருக்கு, புது புடவையா எதுவுமே இல்ல. ஏன் இது நல்லா இல்லையா? ஏய் என்னடி பேரஞ்சாப்ல நிக்கிற? இன்னைக்கு உனக்கு கல்யாணம், நல்ல கலகலன்னு இருக்க வேண்டாமா? ஏன் உனக்கும் கார்த்திக்கு எதுவும் சண்டையா? என்ன சண்டையா இருந்தாலும் சாயங்காலத்துக்கு அப்புறமா பாத்துக்கோங்க. இன்னைக்கு கல்யாணம் இல்ல, நல்ல ஜாலியா இருக்க வேண்டாமா? ஏன்டி இப்படி இருக்க? எதுவும் பிரச்சனையா? அம்மா எதுவும் திட்டினாங்களா? எப்படி காயும் என் வாயில சொல்லுவேன்? என் வாழ்க்கையில நான் தோத்துட்டேன், ஏமாந்து போயிட்டேன். நீ நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு அமையல. ஆனா ஒண்ணு நல்லா நடந்திருக்கு. இந்த கடவுள் செஞ்ச புண்ணியமோ என் அம்மா அப்பா செஞ்ச பாக்கியமான்னு எனக்கு தெரியாது. அவனை நம்பி ஓடி போய் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குட்டி வச்சுக்கிட்டு அவன் அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு ஓடி போயிருந்தா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? என் வாழ்க்கை கிடக்குது வாழ்க்கை. எங்க அம்மா அப்பா இதெல்லாம் பார்த்து துடிச்சில போவாங்க. நான் ஒரே பொண்ணு வேற, அந்த ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான். ஆனால் நம்ம ஏமாந்துட்டோமே, நம்பி நம்பி நம்மளை ஏமாத்திட்டானேன்னு எனக்கு ஆறாத வடுவாவே இருக்குடி என் மனசுல. எனக்கு அவன் நல்லவன் சொல்லவா இல்ல கெட்டவன் சொல்லவான்னு சத்தியமா தெரியல, புரியல. இதுல இன்னைக்கு கார்த்திக் கூட கல்யாணம், அவன் கூட கல்யாணத்தை பண்ணி என்னென்ன குடும்பம் கழிக்கடி. ஐயோ கடவுளே. ஏய் மகா வாயை தொடடி, வாயில எதுவும் கம்மு போட்டிருக்கியா? ஏதாவது பிரச்சனை எதுவும் மாட்டிடியடி? சொல்லு, எதுனாலும் பாத்துக்கலாம். ஷோ நான் இருக்கிற டென்ஷன்ல ஓண்ட பேச முடியல, நீ இருக்கிற டென்ஷன்ல ஏன்ட்ட பேச முடியல. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கு. அதனால என்ன நடந்தது அதனால சத்தியமா எனக்கு தெரியல. ஏதாவது வாய் தொண்டு பேச மகா. ஐயோ எனக்கு சொல்லு தெரியல. ஐயோ ஐயோ நம்மளோட அவதான் அழகா இருக்க போல இருக்கு. ஷோ மெரூன் கலர் புடவை தான் எல்லாரும் எப்பவும் பாரம்பரியமா கல்யாணத்துக்கு கட்டிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா ப்ளூ கலரை கட்டுவோமே அப்படின்னு பார்த்தா நம்மளை விட அவ ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா எனக்கு ரெட் கலரே போதும் தேன்னு சொல்லியிருப்பேனே. 2 பேத்துக்கு ஒண்ணு போலதான் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி புடவையில இருந்து நகையில இருந்து பூல இருந்து எல்லாம் அத்தை ஒண்ணு போலதான் எடுத்தாங்க. பேசாம நம்மளே இந்த மெரூன் கலர் எடுத்துக்கலாமோ? ஏய் மெரூன் கலர் புடவை பொண்ணு யார் கட்ட சொன்னா? நானே மூத்த மருமகா ப்ளூ கலர் தான் கட்டியிருக்கேன். உனக்கு என்ன மெரூன் கலர் கட்டியிருக்க? அதுவும் இல்லாம என்னை விட ரொம்ப ஓவர் மேக்கப்பா இருக்க. மேக்கப்லாம் அழி. அந்த வீட்டுக்கு மூத்த மருமகா நான் தான், எப்பவுமே கொஞ்சம் அழகா தெரியணும். நீ இளைய மருமகா தான், நீ கொஞ்சம் டிம்மா இருந்தா கூட ஓகே தான். எல்லாரும் என்னதான் கேட்பாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும், மூத்த மருமகளை எங்க எங்கேன்னு. அப்ப நான் தானே பிரைட்டா இருக்கணும், நீ பிரைட்டா இருக்க. ஏய் காயத்ரி அவளுக்கு முகமா தொடச்சு விடுடி. இவ வேற நேரம் கிளம்புறியாம எரியிற நெருப்புல எண்ணெய் கொடி ஊத்திக்கிட்டு இவ இன்னைக்கு வசமா வாங்க போறான்னு நினைக்கேன். நானும் பாவம் பாவம் நிறைய இடத்துல ஒதுங்கி ஒதுங்கி போனா என்ன சீண்டிட்டே இருக்கா. மூத்த மருமக மூஞ்சி மோர்க்கட்டையும் பாரு. குரங்குக்கு எது கட்டினாலும் சுமாராதான் இருக்கும். என்ன கையில இப்படி பேசுற? புடவை 2 பேத்துக்கு ஒண்ணு போலதானே இருக்கு. அப்ப ஆரம்பத்துல நீ கேட்க வேண்டியதுன்னா எனக்கு மெரூன் கலர் கொடுங்கன்னு. ப்ளூ கலர் நீ எடுத்தா அவ மெரூன் கலர் தானே கட்டுவா. இது கல்யாண புடவை, கல்யாணத்துக்கு எடுத்து தர புடவை தான் நம்ம கட்டணும். நம்ம விருப்பத்துக்குலாம் கட்ட முடியாது. அப்படின்னா நீ போதே உன் மாமியாருக்கு சொல்ல வேண்டியதுன்னா 2 பேருக்கு ஒண்ணு போல மெரூன் கலர் எடுன்னு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. மேக்கப்பை தொடன்னு சொல்ற, உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இல்லையா? அவளும் நீ மூத்த மருமகனா, அவ அந்த வீட்டோட இளைய மருமக. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் தான் எப்பவுமே அழகா நீட்டா தெரியணும். அவ சுமாரா இருந்தா போதும். ஒழுங்கா முகத்தை தொடச்சு விடு. கையில அழகா இருக்குமா அந்த புடவை உனக்கு? 2 பேரும் ஒரே குடும்பத்துக்கு போறீங்க, நல்லா இருக்கணுமா? கூடுதல் குறவு எது இருந்தாலும் அக்கா தங்கச்சியாட்டு விட்டு கொடுத்து போய்க்கணும். கூட பிறந்தவங்க தான் விட்டு கொடுத்து போகணும்னு இல்ல. எங்க இருந்தோ வர்ற பொண்ணுங்களும் நம்ம அக்கா தங்கச்சியா நினைச்சுக்கிட வேண்டியதான். இந்த கையில அத உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. எனக்கு தெரியும் எங்க எப்படி போகணும் எப்படி நடந்துக்கணும்னு. உங்க பொண்ணுக்கு தான் எதுவுமே சொல்லாம வளர்த்துருக்கீங்க. அவளுக்கு இன்னும் கார்த்திட்டு எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் கூட விவரம் தெரியல. பாருங்க இன்னைக்கு கல்யாணம், கொஞ்சமும் முகத்துல சிரிப்பு இருக்கா பாருங்க. என்னமோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கா. எனக்கு யாரும் புத்திமதி சொல்லணும் எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா எங்க அம்மா அப்பா எனக்கு நிறைய புத்திமதி சொல்லிதான் வளர்த்துருக்காங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு சொல்லுங்க. கடவுளே என் பையங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரும் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவருக்கு பார்க்க கொடுப்பணும் இல்லாம போச்சு. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஆமா இன்னும் என்ன 2 மருமகளும் கிளம்புன மாதிரி இல்ல. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தானே நம்ம மாப்பிள்ளை அழைச்சிட்டு போக முடியும்.
வீடே திருவிழா மாதிரி இருக்கு. இப்படி பார்க்க தானே ஆசைப்பட்டேன். எவ்வளவு வருஷமா நினைச்சிருக்கோம் நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே, இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், வீடு திருவிழா மாதிரி இருந்திருக்குமே, ஒரு விசேஷம் வருமே எல்லாம் நினைச்சோம். எனக்கு தான் பெண் குழந்தையை கொடுக்கல, என் பிள்ளைங்களுக்காவது பெண் குழந்தையை கொடுக்கட்டு. கடவுளே, இந்த வீடு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அக்கா தங்கச்சியும் போட்டியும் பொறாம இல்லாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு விட்டு கொடுத்து நல்லபடியா இருக்கணும்ப்பா. அப்பாடா, பொண்ணு வீட்டுல கிளம்பிட்டாங்க போல இருக்க. சரி, 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம மாப்பிள்ளை அழைச்சிட்டு போயிருவோம். ஒரு மச்சனானே இருந்தா மாப்பிள்ளை அழைச்சிட்டு போவாங்க. என்ன செய்ய, 2 பேருக்கும் அண்ணன் தம்பி இல்ல. பட்டு வேட்டி சட்டை கட்டினாலே தனி அழகுதான் போல. மாசா இருக்கு. தம்பி கிளம்புனானா என்னன்னு தெரியலையே. எல்லாத்துலயுமே லேட்டா இருக்கான்ப்பா என் தம்பி. கார்த்தி அண்ணே, ரெடி ஆயிட்டியா? பரவாயில்ல, நீ எல்லாமே ஜெட்டு வேகத்துலதான் இருக்க. நான் தான் கொஞ்சம் ஸ்லோ. பத்தியானே அழகா இருக்கனே பட்டு வெட்டி சட்டையில. நானாவது பொங்கல் திருவிழானா கட்டுவேன், நீ கெட்டவே மாட்டிய. சூப்பரா இருக்கு உனக்கு. உனக்கும் சூப்பரா இருக்குடா. நீ நினைச்ச மாதிரி, நீ லவ் பண்ண மாதிரி உன் மகாவை கல்யாணம் பண்ண போற. டேய், மகாவை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தானே என்னையும் கையில இடையில கோத்து விட்டா மாத்திட்ட. நான் கோத்து விட்டனா? இல்லையே, அப்படிலாம் இல்லனே. யார் சொன்னா உன்ட்ட? நடிக்காதடா, எல்லாம் தெரியும் அண்ணனுக்கு. ஏதாச்சமா உன் ரூமுக்கு வந்தேன், அப்பதான் பார்த்தேன். மகாவோட ஹேர் கிளிப்ல இருந்து, சின்ன பிள்ளைகளோட போட்டோல இருந்து என்னெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க, சாக்லேட் கவர் உட்பட. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தம்பி இவ்வளவு தூரம் லவ் பண்றானா, கண்டிப்பா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு வீட்டுல ஒரு பிளானை போட்டாங்க. சத்தியமா எனக்கு கையில எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏன்னா நான் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு நானும் லவ் பண்ணேன். ஆனா ஒன் சைடு, அந்த பொண்ணுகிட்ட சொல்லல. அப்புறம் பார்த்தா நீ லவ் பண்ற, வீட்டுல ஆசைப்படுறாங்க. சரி, உங்களோட விருப்பத்துக்கு முன்னாடி நம்மளோட விருப்பம்னா ஜுஜிபி, அது இல்லாம ஒன் சைடு லவ் தானே அப்படின்னு விட்டுட்டேன். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். மகாவை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும், சரியா? வாழ்க்கைங்கிறது விட்டு கொடுத்து போறதுலதான் இருக்கு. அண்ணே, என்னன்னே சொல்ற? 2 பேரையும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்குடா. பார்க்க கண் கோடி வேணும். சக்தியையும் கார்த்திகையும் பார்க்க சூப்பரா இருக்குடா. இந்த பட்டுவட்டி சட்டையில உங்க 2 பேரையும் பார்க்க உங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கு. உங்க அப்பாவுக்கு தான் குடுப்பன இல்லாம போனாரு, மனசு பாதியிலே போய் சேர்ந்துட்டாரு. என்கிட்ட எல்லா கடமையும் ஒப்படைச்சுக்கிட்டு. சரி, இனி அதை பேசி எந்த பலனும் இல்ல. பொண்ணு வீட்டுல கிளம்பிட்டாங்கடா, நம்மளும் போவோம். கார்த்திக், சக்தி 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். என்னப்பா, நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான், உங்களுக்குள்ள எந்த அளவு பெரிய பிரச்சனை வராது எனக்கு தெரியும். ஆனா வர பொண்ணுங்க நம்ம சொந்தம் தான். இருந்தாலும் அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் நல் பிடிக்கும் பிடிக்காம போகும். அதெல்லாம் விட்டு கொடுத்து பார்த்து அனுசரிச்சு நீங்க தான் நடந்துக்கணும். குடும்பம் என்னைக்கும் பிரியக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும். என்னப்பா, வர பொண்ணுங்களை புரிஞ்சு நடந்துக்கணும். அடிக்கவோ பேசவோ கூடாது. இன்னைக்கு என் பிள்ளை, கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தங்களுக்கு புருஷனாக போறீங்க 2 பேரும். என்னவோ இந்த அம்மாவால சொல்ல முடிஞ்ச புத்திமதி. அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா. உங்க பேருக்கு எடுக்கிற மாதிரி நாங்க எப்பவுமே நடந்துக்க மாட்டோம். என்னன்னே? ஆமாடா தம்பி. சரி, போலாமா? அம்மாடி பிரியா, நம்ம பக்கத்து தெருவில் வேண்டப்பட்டவங்களுக்கு கல்யாணமா. நம்ம காயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவள் கூட கிளம்பிட்டு இருந்தாளே, அவள் போயிட்டா. நம்மலாம் சேர்ந்து தான் போகணும். உன்ட்ட புடவை எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இது புது புடவை தாம்மா, காய்க்கு எடுத்தது. அவள் இன்னும் கட்டவே இல்லை, கல்யாணத்துக்காக எடுத்திருந்தது. ஐஸு கல்யாணத்துக்கு. அவள் வேற கட்டுறேன்னு சொல்லிட்டு வேற மேட்சாக எடுத்து கட்டிக்கிட்டா. இது புதுசுதாம்மா, ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு கூட இருக்குது. நான் கொடுக்குறேன், போட்டுட்டு வரியாம்மா? போயிட்டு வரலாம். நம்ம வேண்டப்பட்டவங்க கல்யாணமா, அதான் கூப்பிடுறேன். உனக்கும் இப்படி 4 சவருக்குள்ளேயே இருக்க போர் அடிக்கும்ல, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தாதானே உனக்கும் நல்லா இருக்கும். அதான் கூப்பிடுறேன். இந்த தெருவுக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் விக்ரமு கல்யாணம் ஆனது. என் மருமகளை வெளியே கூட்டிட்டு போகணும் எனக்கும் ஆசை இருக்கும்ல, அதான். கிளம்புமா. முத ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போகிறோம். பச்சை கலர் கட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நானும் கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் மாமா கூட வெளியே போகும்போது பச்சை கலர் புடவை கட்டிட்டு தான் போனேன். அந்த ஞாபகத்தில் அந்த புடவை எடுத்துட்டு வந்தேன். புதுசுதாம்மா, நீ வேணா விரிச்சு பார்த்துக்க. கட்டிட்டு வரியா? புடவை கட்ட தெரியுமா, இல்லை கட்டி விடவாமா? ஆமா, உங்க பையன் முறையா தாலி கட்டி அப்படியே என்ன கூட்டிட்டு வந்துட்டான் பத்தியா. மருமக எரியுது பக்குன்னு உள்ள. சே, இப்படி ஒரு குடும்பத்துக்கு என்ன தள்ளிக்கிட்டு இந்த 4 செவத்துக்குள்ள ஜெய் கைலி மாதிரி வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு வாமான், அதுவும் எவளுக்கு உள்ள புடவையோ. நான் என்ன ஒண்ணு இல்லாதான் நினைச்சிட்டீங்களா? எங்க அப்பா யாருன்னு தெரியல. இந்த புடவைலாம் நான் கட்ட மாட்டேன். ஏன் துணியை எத்தனை ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கேன் கட்டாத ட்ரெஸ்ஸ. அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் எவ்வளவுக்குள்ள துணி ஏன்ட்ட கொண்டு தரீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? எங்க வீட்டுல மட்டும் இப்படி ஒரு பையன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன்,
பெட்ரோல் ஊத்தி அந்த நிமிஷமா கொளுத்திருப்பாங்க. பண்ணது பையன் ஃப்ராடுத்தனம். இதுல உபசரிப்பு வேற. என்னெல்லாம் மருமகனை கூப்பிடாதீங்க. அதுக்கு அருகதை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாருக்கும் இந்த அருகதையும் கிடையாது. நான் இந்த வீட்டுல இருக்கதே உங்களுக்கு எல்லாம் புண்ணியம். ஏதோ போனா போகுதுன்னு உட்காந்துருக்கேன். சும்மா அங்கவா இங்கவா கூப்பிட வேலை வச்சுக்க கூடாது. புடவை எவ்வளவுக்குள்ள புடவை? இந்த பிரியா கட்டுவாளா? ஏய் பிரியா, ஏய் என்னடி, என்ன விட்டா ரொம்ப சாமி ஆடிட்டே இருக்க? நானும் போனா போகுதுன்னு விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தா ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. அது யாரு? என்னோட அம்மா. உன்னை நான் கல்யாணம் பண்ணேன்னா நீ என்னதான் கேவலப்படுத்தணும். அதுக்குன்னு என் அம்மாவை கேவலப்படுத்துவியா நீ? உனக்கு அதுக்கு யாருடைய அதிகாரம் கொடுத்தா? விக்ரம், ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்பு. நீ எதுக்கு படிச்ச? அம்மா நீங்க பேசாம இருக்கீமா தயவு செஞ்சு. நான் ஒன்னும் யாரையும் அடிக்கல. நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியை தான் அடிச்சேன். அவ தப்பு பண்ணா அடிக்கதான் செய்வேன். ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? விட்டா ரொம்ப பேசிட்டு இருக்க. உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. இதுல என் வீட்டுல உள்ளவங்க இழுத்த நடக்கிறது வேற. உன்ட்ட என்ன சொன்னாங்க எங்க அம்மா? உன்ன வேலையை பாரு, வீட்டு வேலையை செய்யுமா, சமையல் பண்ணு, அப்படி ஏதாவது டான்ஸ் கொடுத்துருப்பாங்களா? வந்த நாள்ல இருந்து இருந்த இடத்த விட்டு இருந்துச்சிருப்பியா? 10வது குறைக்கும் துணியை வேற துவச்சு போட்டுட்டு இருக்காங்க. என் அக்கா தங்கச்சி துணியை கூட அவங்க தான் துவச்சு போடுவாங்க. வந்தவன் நம்ம மகாமாரியாச்சேன்னு சொல்லி துவச்சு போட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நீ ஒன்னும் இப்ப பணக்கார மகேஷ் பாபு சாரோட மக கிடையாது. இப்ப என்னோட பொண்டாட்டி, மிடில் கிளாஸ் விக்ரமோட பொண்டாட்டி. நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும். ஐயோ பாவமாச்ச, புடவை எதுவும் இல்லையே, வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துல இருக்கால, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கும் மனசுக்கு சரியா இருக்குமேன்னு சொல்லி புடவையை தந்தா பெரிய மூஞ்சி தூக்கிறீர. ஏய் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ரொம்பையும் சோதிச்சு பார்த்தேன்னு வையன் தாங்க மாட்டேன். இனி இந்த மாதிரி நடந்துகிட்ட நிமிஷத்துக்கு நிமிஷம் அரவலும். ஒழுங்கா அந்த புடவையை கட்டிட்டு எங்க அம்மா கூட போயிட்டு வர்ற. விக்ரம், அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா விடு. ஏன் அது கரையிற? பாவம் 4 சோத்துக்குள்ளே உட்காந்துருக்கால. வெளியே போன 4 பேருக்கு பார்த்தா மனசு மாறுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவளை கூப்பிட்டேன். சரி விருப்பம் இல்லைன்னு விட்டுற வேண்டியதான். அதுக்காக நீ இப்படி அறைவியா? அரைஞ்சது தப்பு விக்ரம். பாருடி, என்னமோ பேசுன. ஓ நல்லதுக்காக தான் எங்க அம்மா கூப்பிட்டு இப்படி 4 செவத்தையே பார்த்து பைத்தியம் பிடிச்சு ஓடிடக்கூடாத, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணாச்ச அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் கூப்பிட்டுருக்காங்க. இத கூட புரிஞ்சுக்க தெரியல. நீ எல்லாம் என்ன பொண்ணு? சீ, அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இப்ப ஒரு பொண்ணு. ஒழுங்கா இப்ப கிளம்புற, புடவையை கட்டிட்டு எங்க அம்மா கூட போயிட்டு வர்ற. இல்ல நடக்கிறது வேற. ஐயோ ஐயரே, எவ்வளவு நேரமா தான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? பொண்ணை கூப்பிட சொல்லுங்க. தம்பிக்கு ரொம்ப அவசரம் போல இருக்குது. தம்பி கல்யாணங்கிறது ரேசுப்பட்ட விஷயம் இல்ல. 30 முக்கோடி தெய்வர்களும் ஆசீர்வாதத்தோடு நடத்துறதுதான் ஒவ்வொரு கல்யாணமும். நாங்களும் அப்படி நினைச்சா ஒவ்வொரு கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறோம். ஆற பொறுத்தவனுக்கு ஆக்க பொருட்கள்னு சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் கூட பொறுங்க தம்பி, மந்திரம் முடிஞ்சிரும். கடவுளே, நான் நினைச்ச மாதிரி என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்குது. இதான் ஆசைப்பட்டேன். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும்ப்பா, அது போதும். ஐயோ அண்ணே பாவம், நமக்காக இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கான். இது நமக்கு இன்ன வரை தெரியாமே போச்ச. லவ் பண்ணியிருக்கான். நம்மள்ட்ட சொல்லியிருந்தா அந்த 1 சைட் லவ் 2 சைட் லவ்வா மாத்திருப்பனே. சே, நம்ம காதல சக்சஸ் ஆகி கல்யாணத்துல முடியுங்கிறதுக்காக அவன் காதல தியாகம் பண்ணி நம்ம கல்யாணத்தை சம்மதிச்சிருக்கானே. அதான் யோசிச்சேன். ஆரம்பத்திலே கையில அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காத எதிரும் புதிருமா இருந்தாங்களே, இன்னைக்கு இப்படி ஒரு க்ளோஸா இருக்காங்களே. நம்மளே அவங்கள பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கானு நினைச்சேன். இப்பதான் புரியுது எங்க அண்ணன் எனக்காக விட்டு கொடுத்துருக்கான்னு. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயா மந்திரம் சொன்னது போதும், சீக்கிரம் பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணை தாலி கட்டுற தருணத்தை தான் இவ்வளவு நாளா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கா. நீங்க பாட்டு மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தா எப்படி? ஐயோ இந்த தம்பிக்கு நிமிஷம் தாங்க முடியல. சரி, எல்லா தெய்வங்களும் அருளாலும் ஆசையாலும் நீங்க நல்லா இருக்கணும். பொண்ணை கூப்பிடுங்க. ஏய் என்னடி வெக்கம்லாம் படுக? என்ன திரும்பி பாரு. உன்னை கூப்பிடுறதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியது இருக்கு இந்த ஐயர்கிட்ட. ஐயோ அத்தான் சும்மா இருங்க. எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க. கல்யாணம் அன்னைக்கு பொண்ணு இப்படிதான் தலை குனிஞ்சு இருக்கணுமா? அந்த காலத்துல இப்படிதான் இருந்தாங்களாம். எங்க அம்மா சொல்லி விட்டாங்க, நீயும் இப்படிதான் இருக்கணும்னு. ஏய் தலைய குனிஞ்சிருப்பியா? நான் இந்த கல்யாணத்தை ஒரு புரட்சி கல்யாணமா மாத்தலான்னு இருக்கேன். குனிஞ்சிட்டு இருப்பேன்னு சொல்றேன். நீ குனிஞ்சிட்டு இருந்தா நான் எப்படி கிஸ் கொடுக்கறது? என்னது கிஸ்ஸா? அதெல்லாம் வேணாம். ஏய் நீ என்ன சொல்றது? இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் பொண்டாட்டி. நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுதான் ஆகணும். தாலி கட்டுறப்ப கிஸ் பண்ணுவேன். இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்கா? அவ கூட எவ்வளவு கலகலன்னு உட்காந்துருக்கா. கலகலப்பா இருக்கிறவ உம்முன்னு இருக்கா. ஏய் மகா, மகா, மகா குட்டி, ஐ லவ் யூ. ஐ லவ் சோ மச் டியர். நம்ம நினைச்ச நாள் இன்னைக்குதான் வந்திருக்கு பத்தியா? இதுக்காக இத்தனை நாள் நம்ம எங்கிருப்போம். ஆனா நீ சரியான கள்ளிதான். நான் அது மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா இவ்வளவு நாள் ஆசையை வச்சுட்டு ஒரு நாள் கூட என்கிட்ட நீ ஐ லவ் யூ சொன்னதில்ல.
ப்ளீஸ் ஒருக்க எனக்காக ஐ லவ் யூன்னு சொல்றியா? ம், இல்ல, வேணாம். ஏய் என்னடி உனக்கு ஆச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஹக்கு ஒரு கிஸ் எல்லாம் கிடைக்குன்னு எவ்வளவு ஆசைப்பட்டு எதிர்பார்த்தேன். வாய்ப்புள்ள ராஜான்னு ஆயிட்டு. இன்னும் நான் விடுறதா இல்ல. இங்க பாரு, இப்ப நீ எனக்கு ஐ லவ் சொல்ற, சொன்னா மட்டும்தான் நான் தாலி கட்டுவேன். அப்படி ஒண்ணும் நீங்க தாலி கட்டணும்னு எந்த அவசியம் இல்ல. எல்லாரும் நம்மள தான் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் திரும்பி உட்காருங்களா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஷோ, கடைசி வரை நீ ஒரு புரியாத புதிராவே இருக்கடி. ம், இருக்கட்டும் இருக்கட்டும், தாலி கட்டி முடியட்டும். நைட்டு எல்லா கச்சேரி சேர்த்து வச்சிருக்கேன். சரு மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே. என்னவோ சிரிக்குதே, உள்ளுக்குள்ளே குயில் பாடுதே. மந்திரமாய் கண்களோ இருக்குதே, தொட்டதெல்லாம் இங்கு போக்குதே. பாதி தாயும் நீயடி, பாறை மீது நீரடி. முத்தமிடு முத்தமிடு, நாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே, துயரிலும் என்னை தாங்கும் தேவியே.